இப்ப இருக்கிற கள நிலவரம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் திமுக தான் வின்னிங்ல இருக்கு. அதுல மிராக்கிள் நடந்தா டிவிகே வின்னிங் வரும். விஜய் அவர்கள் டெல்லிக்கு போறாரு சார். சிபிஐ சம்மன் கொடுத்துருக்கு. என்னன்னா இதனாலதான் இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதான்ற மாதிரியும் கிளப்பி விடுறாங்களே, இது எப்படி பார்க்கலாம்? 60 தொகுதி வரைக்கும் டிவிகேக்கு கொடுக்க பிஜேபி சம்மதிச்சதாகவும் நம்ம தொகுதி கொடுக்கறதுக்கு அவங்க யாருன்னு அவர் கோவப்பட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கு. இப்படி இருக்கும் போது இந்த அலைன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? தான் முதலமைச்சர் ஆகணும்னு கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் இன்னொருத்தர் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எப்படி வருவாரு? இங்க பிஜேபி பண்றது திமுக வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க மெனக்கெடல் பண்றாங்க. அவங்களுக்கு திமுக திருப்பி வந்தா காலத்துக்கு இங்க வேற ஒரு இதை மாற்ற முடியாதுன்றது அவங்க எடப்பாடிகள்லாம் நம்பி போனா ஓபிஎஸ் நிலைமை தான் அடுத்து விஜய்க்கு நடக்கும். டிடிவி கட்சி ஆரம்பிச்சாரு, இன்னும் இல்லாம லோலோன்னு அலைஞ்சாரு. ஆனா இன்னைக்கு சசிகலா கட்சியை அறிவிக்கும் போது சின்னத்தோட அறிவிச்சாங்க பாத்தீங்களா? இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாரையும் ஜஸ்ட் லைக் எடுக்கிற மாதிரி சசிகலாவே எடுக்க முடியாதுன்றது. ஓகேவா? களத்துல இறங்கி வேலை பார்க்க தெரிஞ்சவங்க சசிகலா கிட்ட ஊழல்ன்றதே இல்ல, வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்தது. எவ்வளோடா சேர்த்தீங்கன்னா 50 கோடி ரூபாய். இது எல்லாமே அரசியல் பழிவாங்கல் தான். கூட்டணிக்கு இப்ப சசிகலா அவர்கள் விஜய் பக்கமே போனாலும் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும்? ஒரு அட்வைசரா இருப்பாங்களா சசிகலா? அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா இருக்கு. இப்ப கொங்கு பெல்ட்டுக்கு செங்கோட்டையன் இருக்காரு, தென் மாவட்டங்களுக்கு சசிகலா இருக்காங்க. சசிகலா வந்தா கிருஷ்ணசாமி பேசுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ராமதாஸ் அதே கொங்கு பெல்ட்ல உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இக்னோர் செய்யப்பட்டவர்கள்லாம் ஒன்று கூடி அதிமுகவை இக்னோர் பண்ற மாதிரியான கண்டிஷன் உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. சசிகலா ஊழல்வாதினா திமுக ஊழல்வாதி இல்லைன்னு யார் இங்க ஊழல் இல்ல. டிவிகே சசிகலா ராமதாஸ் அமைந்தால் தி பெஸ்ட் ஆப்ஷனாகவும் பார்க்கப்படும். நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீக்ரெட் டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், தாவேகாவுடைய மாவட்ட செயலாளர்களோட ஆலோசனை கூட்டம் பொதுச் செயலாளர் புஷியானந்த் தலைமையில் நடந்திருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா 132 மாவட்ட செயலாளர்கள்லாம் பங்கேற்றிருக்காங்க. அதுல 120 பேர் பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கருத்தை தெரிவிச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. விஜய் இன்னும் முடிவெடுக்கலன்னு சொல்றாங்க. உங்களுடைய பார்வை என்ன? கூட்டணிக்கு ஏற்கனவே தானே கூட்டணி போலாம் தானே பேசியிருக்காங்க. கூட்டாட்சியை பத்தி ஏற்கனவே தலைவர் அறிவிச்சிட்டாரு தானே அவங்க தலைவர். ஸோ அதை திருப்பி இப்போ கேட்கறாங்கன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையே இப்போ அந்த பைலா பிரகாரம் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை அமைச்சு எல்லாரும் தேமுதிக பிரமலதா பண்ணாங்க. எல்லா கட்சியிலுமே இது பண்ற ஒரு சம்பிரதாய நிகழ்ச்சி தான். ஓகே, இதனால கூட்டணி போயிடும் நம்ம எடுத்துக்க தேவையில்லையா? கூட்டணி போயிடும்ல, கூட்டணிக்காக தான் இந்த கூட்டம், கூட்டணிக்காக ஆல்ரெடி அறிவிப்பு எல்லாமே இருக்கு. என்ன இப்ப எல்லாம் நீ என்ன கேள்வி கேட்க வரீங்கன்னா அதிமுக கூட என்டிஏ கூட்டணியில சேர்றாரா? அதான கேள்வி. வாய்ப்பு இல்ல ரசன்றதுதான் என்னுடைய பதில். அப்ப யார் சார் ஆப்ஷன் கூட்டணி? இருக்குல்லப்பா, ராமதாஸ் இருக்காங்க, இப்ப புதுசா சசிகலா வந்திருக்காங்க. அந்த கட்சி பேரோட சொல்லுங்க சார், அப்பதான் சார் நல்லா இருக்கும். அகில இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். அது அம்மா அவங்க எடுத்துக்கிட்டாரு. அம்மா டிடிவி எடுத்துட்டாரு, புரட்சி தலைவரை சசிகலா அம்மா எடுத்துக்கிட்டாங்க. அதுலயும் பாதியா எடுத்துப்பாங்களா? அதான் இப்ப அவரு அம்மா எடுத்ததுனால வேற வழி இல்லாம இவங்க இல்லைன்னா இவங்களும் அம்மா தான் எடுத்திருப்பாங்க. அவர் ஏற்கனவே பண்ணிட்டாருன்றதுனாலையும் இந்த இதுல நான் இதுதான் திரும்ப சசிகலா அவரை ஒரு கை தேர்ந்த அரசியல்வாதி நான் சொல்றதும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு சொல்றதையுமே நான் பல இதுல பதிவு பண்றேன். எப்படின்றது கேக்குறீங்கன்னா, இதே டிடிவி கட்சி ஆரம்பிச்சாரு, சின்னம் இல்லாம லோலோன்னு அலைஞ்சாரு. ஆனா இன்னைக்கு சசிகலா கட்சியை அறிவிக்கும் போது சின்னத்தோட அறிவிச்சாங்க பாத்தீங்களா? இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ், இதுதான் அரசியல் தெரிஞ்சவங்கன்றது. அவங்க ஏற்கனவே பதிவு பண்ண ஒரு அரசியல் கட்சியை தன் கட்சியா மாத்திக்கிட்டு, அந்த பதிவு பண்ண கட்சி நாங்க 1/3 பார்ட் இதுக்கு மேல நிக்க போறோம்னு ஒரு லெட்டர் கொடுத்து சின்னத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் இது என் கட்சின்னு அறிவிக்கிறாங்களே, அதுதான் திறமை, அதுதான் அரசியல். அதெல்லாம் நடுவில் ஒரு மாசத்துக்கு முன்னாடி சார் என்னன்னா டிடிவி தினகரன் சொல்லியிருந்தாரு, இப்போ பல பேர் கட்சியெல்லாம் ஆரம்பிப்பாங்க, ஆனா அதுக்கான ப்ராசஸ்லாம் 6 மாசம் ஆகும்னு அப்போ அவர் சொன்னாரு. நீங்க சொன்னதுனால இப்ப புரியுது சார், கனெக்ட் பண்ண முடியுது. சொல்றேன், அதுதான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட். நான் பல தடவை சொல்றேன், ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய பின்பலமா இருந்தாங்க சசிகலா. நான் இப்போ சொல்றேன், திமுக இன்னைக்கு இருக்கிற 9 அமைச்சர் அதிமுக அமைச்சர்கள் தான். ஓகேவா? அவங்க தான் களத்துல இறங்கி திறமையா வேலை செய்யறவங்களாவும் இருக்காங்க. இப்படி மற்றவங்க எல்லாம் நம்ம மன்னராட்சி மாவட்ட தலைவர் அவங்க அப்படின்ற மாதிரி தான் வச்சிருந்துருக்காங்களே தவிர, இந்த 9 அமைச்சர் இங்கிருந்து போனவன் இறங்கி வேலை செய்யறாங்க. வேலு எடுத்தா இறங்கி வேலை செய்து ஃபீல்டு ஒர்க்கர்ன்ற பேர் எடுத்தவங்களா இருக்காங்க. திமுகலையும் பாலாஜி, செந்தில் பாலாஜி, சேகர் பாபு எல்லாருமே களப்பணி ஆற்றினவங்கன்னு. இந்த களப்பணி ஆற்றுறவங்க எல்லாம் எங்கிருந்து வந்தாங்க?
அதிமுகக்கு தலைமையாகவும் நடுவுல ஒரு ராஜமாதாவா ராஜா குருவாவா இருந்தது யாரு? சசிகலா. அப்போ எப்படி அந்த இவ்வளோ பண்றவங்களுக்கு அதை பண்ண தெரியாதா? நான் இதைதான் பல தடவை சொல்லியிருக்கேன். எல்லாரையும் ஜஸ்ட் லைக் எடுக்கிற மாதிரி சசிகலாவே எடுக்க முடியாதுன்றது. ஓகேவா? களத்துல இறங்கி வேலை பார்க்க தெரிஞ்சவங்க சசிகலா. அதான் சார், நீங்க வந்து ஜீரோவை கூட ஹீரோவாக்க முடியும்னா அந்த அளவுக்கு அவனால வேலை பார்க்க முடியும். வந்து விஜய் அவர்கள் வந்து ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு. இப்ப சசிகலா அவர்கள் மேல ஒரு ஊழல் புகார்லாம் இருந்துச்சு, சிறை சென்று வந்துட்டாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப வந்து விஜய் அவர்களுக்கு வந்து சசிகலாவோட தேவை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து ஊழலுக்கு எதிரானவங்க அப்படின்றது ஒரு விஷயம் தேவா, நான் நல்லா முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஊழல் ஆட்சி அமைக்க போறது திரு விஜய் அவர் தான். அவர் ஊழலற்ற ஆட்சி கொடுக்குறன்றது தான் வராரு. ஊழலுக்கு எதிராக இருக்கனா ஏற்கனவே இருந்தவங்க ஊழல்ல இருக்காங்களா இல்லையான்றது, அவர் வந்து இவங்க ஊழல் பண்றாங்களா இல்லையா, இவங்கள பண்ண விடுறாரா இல்லையான்றது தான் நம்ம பார்க்கணுமே தவிர, நீங்க வந்து முன்னாடி அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தா, முதல்ல இந்த ஊழல் குற்றச்சாட்டுன்றதே என்னுடைய பொறுத்த வரைக்கும் பழிவாங்கல், ஒரு அரசியல் பழிவாங்கல். நான் கேட்கிறேன், அவன் லட்சம் கோடி ஊழலை பத்தி காத்துல பேசுனதெல்லாம் முடிஞ்சு போயிருக்கு. இந்த கேஸ் 50 கோடி ரூபாய், என்னது 50 மொத்த கேஸ் 50 கோடி ரூபாய், அதுக்கு 4 ஆண்டு சிறை, 100 கோடி ரூபாய் ஃபைனு, எல்லாமே வந்தது அரசியலுக்காக நடந்த ஒரு நிகழ்வா தான் பார்க்கணும். நான் அதுக்கு முன்னாடி திமுக போட்ட அரசியலுமே அதுதான். அந்த கேஸ்லயுமே அவங்களை கன்விட் பண்றதுக்கு பாடாப்பட்ட திமுகவுக்கு ஐடியா கொடுத்தவர் அதிமுக இருந்து போன ஜோதின்ற ஒரு அட்வொகேட் தான். ஓகே, அவர் எல்லாருமே மறந்துட்டாங்க. அதிமுகவுடைய ஜெயலலிதாவுடைய எல்லா கேஸுமே ஹேண்டில் பண்ணவர் ஜோதின்ற ஒரு அட்வொகேட் தான். அவருக்கு அப்புறம் தான் இந்த நவநீத கிருஷ்ணன் ஒருத்தர் வந்தாரு, அவர் எம்பியாவும் ஆக்குனாங்க. அவர் வந்து அந்த அரசு தேர்வு ஆணையராகவும் அமைச்சாங்க. அவருக்கு முன்னாடி மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருந்தவர் திரு ஜோதின்ற அட்வொகேட். இப்ப திமுக போயிட்டு அவர் இப்ப இருக்கிற இடமே தெரியல. இப்ப இந்த மாதிரி சசிகலா அவர்கள் ஏதாவது வந்தா இப்ப அவர் உள்ள இறக்கி விடுவாங்க, எதனால அறிக்கை விடுவாங்க பாருங்க, வெயிட் பண்ணி பாருங்க. சோ ஜோதின்றவர் போய் திமுகல அப்போ அவர் மேல தொடர்ந்த எல்லா கேஸுமே விட்ரா, கிட்டத்தட்ட 13 கேஸ் மேல இருந்த கேசஸ எல்லாத்தையுமே திமுக அரசாங்கம் விட்ரா பண்ணி கடைசியா ஒரே ஒரு கேஸை வச்சு வாதாட வச்சு, அதை இப்படி பண்ணனா இந்த நுணுக்கங்களை பிரயோகிச்சா நம்ம வந்து அவங்களுக்கு தண்டனை வாங்க முடியும் அப்படின்றத அவங்க வந்து உருவாக்கி தான் பண்ணாங்க. அவங்க வந்து எதையும் டைவர்ட் பண்ணல, எங்கேயும் கமிஷன் பெற்றாங்க இந்த இதுக்குன்னு இல்லை, ஒரு இடம் இந்த இதுல வந்து அரசாங்கத்திடம் பெற்றாங்க இந்த சேனலுக்கு, இதுதான் கேஸ். ஸோ இதுல இந்த ஓவரான வருமானத்துக்கு அதிகமான சொத்துன்ற கேஸ், அந்த கேஸ் கூட வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆக்சுவலா நான் சொல்றேன், இந்த டிவி, கலர் டிவி மற்றும் வந்து டான்ஸ் நிலைமை எல்லாத்தையுமே வந்து வாபஸ் பண்ணிட்டு வருமானத்துக்கு அதிகம்னு சொன்னது எங்கன்னா ஜெயலலிதா வீட்டுக்குள்ள ஒரு ஸ்கொயர் ஃபீட் டைல்ஸ் 25,000 ரூபான்னு கணக்கு எழுதியிருக்காங்க. ஓகே, நீங்க அந்த டேட்டாவை போய் பார்த்தா தெரியும். அன்னைக்கு எந்த காலத்துல, இன்னைக்கு கூட 25,000 ரூபாய் சொன்னா கூட நம்புவோம். ஏன்னா இன்னைக்கு சதுரடியே லக்ஸரியான ஏரியால சதுரடி வீடே 25,000 ரூபாய். அதை விட்டுடு, அங்க கணக்கு எழுதுன அந்த போயஸ் கார்டன் இல்லத்துல இவ்வளோ இதுன்ற ஒரு லிஸ்ட்ல இதெல்லாமே இருக்கு. ஓகேவா, காலனிகளுக்கு ஒரு கணக்கு, துணிகளுக்கு ஒரு கணக்கு, இதெல்லாம் தான் வருமானத்துக்கு அதிகம்னு சொல்லி கொண்டு வந்து பதிவு பண்ணாங்க. ஸோ இந்த கேஸே அரசியல் பழிவாங்கல். அதை தேவைப்படும் போது இங்க சசிகலா வராம இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இவ்வளவுதான் அந்த கேஸ். சசிகலா கிட்ட ஊழல்ன்றதே இல்ல, வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்தது. எவ்வளோடா சேர்த்தீங்கன்னா 50 கோடி ரூபாய். அதை எப்படிடா போட்டீங்கன்னா பாதிக்கு மேல ஸ்கொயர் ஃபீட் வந்து 25,000 ரூபாய் கிரைனைட் போட்டாங்க, இந்த வால் ரெனோவேட் பண்ணாங்க, இது செஞ்சாங்க, இந்த இடத்துக்கு இதுக்கு இவ்வளவு வேல்யூ அப்படின்றதுல தான், செருப்புக்கு இவ்வளவு வேல்யூ, ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளவு வேல்யூலாம் போட்டு ஏத்தனதுல தான் 47 கோடியோ 50 கோடியோ சேர்ந்தது. சொத்து குவிப்பு வழக்குன்னு போச்சு. ஓகேவா, இது பழிவாங்கலாக தான். அதுவும் சரின்னா இங்க பண்ணாம காங்கிரஸ் ஆட்சி செஞ்ச கர்நாடகால போய் போட்டு காவேரி நீர் பிரச்சனை இருக்கும் போது ஜட்ஜ்மெண்ட் வாங்கினாங்க. காவேரி நீர் பிரச்சனை உருவாகும் போது திமுக விட்டு கொடுத்தது, அதிமுக ஸ்ட்ராங்கா நின்னாங்க. என் கேஸ் அங்க இருந்தாலும் அதுக்காக என் ஊருடைய இதை நான் விட மாட்டேன். ஜெயலலிதா கேஸ் போட்டு
ஜட்ஜ்மெண்ட் வாங்கினாங்க. அதனுடைய பழிவாங்கல் தான் இந்த கேஸுக்கான ஜட்ஜ்மெண்டாவும் நான் பாக்குறேன். ஓகே, அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கணுமா இதை? இதெல்லாம் அதுதான் அந்த அரசியல் பழிவாங்கல்ல இதெல்லாம் நீங்க மறந்து நம்ம அடுத்தடுத்து போறோம். அந்த காலகட்டங்கள் இந்த காவேரி நீர் பிரச்சனை, இதுக்கு ஸ்ட்ராங்கா ஒருத்தங்க அங்க கோர்ட்டு நீங்க அங்க போனீங்களான்னு இங்க வச்சு ஒருத்தர் செய்யறது, இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு பிணையப்பட்டதுதான். அந்த இடத்துலதான் கொண்டு போனாதான் ஜெயலலிதாக்கு கன்விட் பண்ண முடியும்னு கலைஞர் மூவ் பண்ற மூவ்மெண்ட் தமிழ்நாட்டுல நடக்கக்கூடாதுன்னு, இது எல்லாமே அரசியல் பழிவாங்கல் தான். ஓகே சார், இப்ப கூட்டணிக்கு வந்து இப்ப சசிகலா அவர்கள் வந்து விஜய் பக்கமே போனாலும் அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கணும்? ஒரு அட்வைசரா இருப்பாங்களா சசிகலா? அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா இருக்கு. இப்ப கொங்கு பெல்ட்டுக்கு செங்கோட்டையன் இருக்காரு, தென் மாவட்டங்களுக்கு சசிகலா இருக்காங்க. சசிகலா வந்தா இன்னும் அதிமுக கூட்டணியில கிருஷ்ணசாமி ஃபைனலைஸே பண்ணல. கிருஷ்ணசாமியை பேசுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ராமதாஸ் அதே கொங்கு பெல்ட்ல உள்ள கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இக்னோர் செய்யப்பட்டவர்கள்லாம் ஒன்று கூடி அதிமுகவை இக்னோர் பண்ற மாதிரியான கண்டிஷன் உருவாக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இந்த கூட்டணி அமைஞ்சா அதிமுக இன்னும் பலவீனமாகும். ஆமா, தெரியுதா? இந்த கூட்டணி கணக்கு நடக்கணும். இது நம்மளுடைய கணிப்பு, நம்ம சொல்ற நம்மளுடைய கருத்து. இது நடக்கும் பட்சத்தில் விஜய்க்கான மாஸ் நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் சார், இப்ப விஜய் அவர்கள் வந்துமே இப்ப ஒரு என்டிஏ கூட்டணிக்கு போனா அவருடைய அரசியல் எதிர்காலம் இதுக்கப்புறம் கேள்விக்குறியாகும். நான் ஏற்கனவே அதை தான் சொல்றேனேப்பா. தான் முதலமைச்சர் ஆகணும்னு கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர் இன்னொருத்தர் முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு எப்படி வருவாரு? இங்க பிஜேபி பண்றது வந்து திமுக வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க மெனக்கெடல் பண்றாங்க. அவங்களுக்கு திமுக திருப்பி வந்தா காலத்துக்கு இங்க வேற ஒரு இதை மாத்த முடியாதுன்றது அவங்க மூவ். கரெக்ட், ஓகே. ஆனா அது அவங்களுடைய ஸ்டாண்டு. டிவிக்கோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கணும், அதிமுகவோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும்? இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா? நம்ம ஏன் என்டிஏல இருக்கவங்க தோல்ல சுமந்துட்டு போனா அவர் நினைப்பாரு. அது கரெக்ட் தானே. இதே இடத்துல இப்போ எக்ஸாம்பிள் பிஜேபி தனியா நிக்கிறாங்க, இந்த ஒரு அலைன்ஸ் இருந்து அவங்களுக்கு எடுத்தா கூட அதுல ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு கூட பார்ப்பாங்க. ஏன்னா எத்திக்கலா நடப்பாங்க. பிஜேபி வந்து 2 வருஷம் ஆச்சுன்னா 2 வருஷம் கொடுத்து அதுக்கப்புறம் நடக்கிறத தான் அவங்க பார்ப்பாங்க. அதிமுக எடப்பாடிகள்லாம் நம்பி போனா ஓபிஎஸ் நிலைமை தான் அடுத்து விஜய்க்கு நடக்கும். ஓகே, அப்புறம் இவங்க மூட்டை மூச்செல்லாம் கட்டி திருப்பி திமுக போய் அடுத்த தேர்தலில் கூட்டணி வைப்பாங்க. அப்புறம் திருப்பி திமுக ஆட்சி வரும். ஒழிக்கலாம் முடியாது. அப்புறம் தாவேகாக்கு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாவே ஒரு செல்வாக்கு இருக்குல்ல சார், அவங்ககிட்ட வந்து இப்போ ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு பாக்குற சொல்றாங்கன்னா ஒரு கூட்டணி இல்லைன்றாங்க. கண்டிப்பா நீங்க சொல்ற சசிகலா அவர்களா இருந்தாலும் சரி, ராமதாஸ் தரப்பு பாமகவா இருந்தாலும் சரி, டிவிகேக்கு ஒரு உண்மையாலே ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் சார். 30ல இருந்து 40 தொகுதி ராமதாஸால நிறுத்த முடியும் கேண்டிடேட். ஜாதிய அடிப்படையில, சீனியாரிட்டியில, எல்லா விஷயத்திலயும் அவரால் இறங்கி திண்ணை பிரச்சாரம் பண்ணி கண்ணுல தண்ணியை வச்சுன்னு அழுது ஓட்டு ஜாதிக்காரங்க கிட்ட வாங்க முடியும். அனுதாப ஓட்டை அவரால் வாங்க முடியும். சசிகலாவாலையும் அவங்க ஜாதி ஓட்டை அவங்களால வாங்கிட முடியும். விஜய் அவர் பிரபலமா தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு சமமான பிரபலமான ஒரு கேண்டிடேட். போதாக்குறைக்கு சிறுபான்மையர் ஓட்டி அவரால் கவர் பண்ண முடியுது. இது எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா 30-35% மேல போய் நிக்கிறதுக்கான மக்கள் மத்தியில நம்பிக்கை ஏற்படுத்தும். யாரும் சசிகலா கூட்டணி, நான் திருப்பி அப்படி நீங்க சசிகலா ஊழல்வாதினா திமுக ஊழல்வாதி இல்லைன்னு அவங்களே ஆட்சிக்கு வர வச்சிட்டீங்க. அதிமுக போன கட்சியில ஊழல்வாதின்னு சொல்லியா கேஸ் போடலையா? அவங்களே அடுத்த கூட்டணிக்கு ஆட்சி, இப்ப சப்போஸ் அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களை ரிஜெக்ட் பண்ணி, அவங்க ஊழல் இல்லையா? யார் இங்க ஊழல் இல்ல? அந்த கதைக்குள்ள பார்க்கும் போது தி பெட்டர் அண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா டிவிகே சசிகலா ராமதாஸ் அமைந்தால் தி பெஸ்ட் ஆப்ஷனாகவும் பார்க்கப்படும். சார், இந்த கூட்டணி வந்து ஒரு பேச்சு சார் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அமைஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு திமுக கூட்டணில இருந்து 2 பேர் வந்து கலந்து வந்திருப்பாங்க. கண்டிப்பா வந்திருப்பாங்க. திருமாவளவன் போன்றவர்களுக்கான வாய்ப்பு அங்க இருக்கும். திருமாவளவனோட கம்யூனிஸ்டுக்கு ஆப்ஷன் இருக்கு. டிஎம்டிகே வரதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஓகேவா? டிஎம்டிகே பிரேமலதா சசிகலாவோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கவங்க. முன்னாடியே இங்க அமைஞ்சிருந்தா அவங்க தொக்கா இங்க தூக்கி இருப்பாங்க. இன்னொரு விஷயம் சார், இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப ராமதாஸ் அவர்களா இருந்தாலும் சரி, சசிகலா அவர்களா இருந்தாலும் சரி, இப்ப ராமதாஸுக்கு பாமகவை இவரு பக்கம் எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் டிவிகேன்னு நான் சொல்றேன். ஆமா, அதுதான். பாமக கட்சி வர்றது வந்து பிஜேபி இருக்கிற வரைக்கும் நடக்காது. ஆனா ஓட்டு அந்தந்த தொகுதியில சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிள் என்டிஏ கூட்டணி இருக்கு, திமுக கூட்டணி இருக்கு, அதிமுக டிவிகே கூட்டணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ராமதாஸ் இங்க இருக்காருன்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? திமுக வின் பண்ண போறாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்ப இருக்கிற கள நிலவரம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் திமுக தான் வின்னிங்ல இருக்கு. அதுல மிராக்கிள் நடந்தா டிவிகே வின்னிங் வரும். நான் இப்படி வரேன். ஃபர்ஸ்ட் திமுக வின் பண்ணிடுது. 2வது இடத்துல
என்டிஏ வந்தா அது பாமக, அதாவது நான் சொல்ற சேலம், தர்மபுரி, இந்த பெல்ட்ல எல்லாம் என்டிஏ கூட்டணி 2வது இடத்துக்கு வந்ததுன்னா நீங்க பாமக வந்து அன்புமணிக்குன்னு கொண்டு போலாம். அதே இடத்தில் டிவிகே வந்துச்சுன்னா ராமதாஸ் தான் டாப். இதுல அதே பெல்ட்ல பிஜேபி ஸ்ட்ராங், எஸ். ஆனா அதுல அண்ணாமலை பெல்ட்னு ஒண்ணு இருக்கு, ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கு. நீங்க அண்ணாமலை எலெக்ஷன் வரைக்கும் ஒண்ணுமே இல்லாம வச்சிருந்தீங்கன்னா பதவி கூட கொடுக்காம அந்த ஃபேக்டர் வேலை செய்யும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் ஒரு மாதிரி சைலண்டா தான் இருக்காரு. பிஜேபி பெருசா அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த மாதிரி தெரியல. கொடுக்க மாதிரி இல்ல. இந்த தொகுதியை மட்டும் நிக்க சொல்லி அதையும் அவர் காலி பண்ணிக்க தோக்கடிச்சு காலி பண்ற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உண்மையா கரெக்டான கால்குலேட் பண்ணுவாரு திரு அண்ணன் அண்ணாமலை அவர்னா தேர்தலை புறக்கணிச்சுட்டா அவர் அப்பாவுடைய ஹெல்த் கண்டென்ட் தான் போவாருன்னு நான் நினைக்கிறேன். அது ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன். இன்னமும் அதை நான் நம்புறேன், அப்படிதான் நடக்கும். ஓகே, அடுத்தபடியா விஜய் அவர்கள் டெல்லிக்கு போறாரு சார். சிபிஐ சம்மன் கொடுத்துருக்கு. 15ஆம் தேதி விசாரணை. ஆனா 14ஆம் தேதி நாளைக்கே போறாரு. என்னன்னா இதனாலதான் வந்து இப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குதான்ற மாதிரியும் கிளப்பி விடுறாங்களே, இது எப்படி பார்க்கலாம்? சரி, இப்ப பேசட்டுமே. 15ஆவது கத்திரிக்காய் முத்தனா கடத்தருக்கு வந்துதானே ஆகணும். நான் திருப்பி சொல்றேன், அதுல யார் முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதை யார் முடிப்பணும்? பிஜேபி திமுக வரக்கூடாதுன்றதுக்கு எல்லாம் மெனக்கடை. நான் கூட ஒரு குறுஞ்செய்தி படிச்சேன். 60 தொகுதி வரைக்கும் டிவிகேக்கு கொடுக்க பிஜேபி சம்மதிச்சதாகவும் நம்ம தொகுதி கொடுக்கறதுக்கு அவங்க யாருன்னு அவர் கோவப்பட்டதாகவும் ஒரு செய்தி இருக்கு. இப்படி இருக்கும் போது இந்த அலைன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? அப்படியே ஃபார்ம் ஆனால் எப்படி ஜெயிக்கும்? இப்ப என்ன பண்ணுவாங்க, 234 ஆளுக்கு பாதின்னு பிரிச்சுட்டு 116 தொகுதி கணக்கு பிஜேபி அலைன்ஸ் எடுத்து அதுல இருக்கு பாமகக்கு 18. எக்ஸாம்பிள், நீங்க அதுலயே 18 பாமக 18-20 தொகுதி விட்டுருங்க. அப்ப மீதி இருக்க 90ல பிஜேபி 25ல 30, மீதி 60 டிவி கேக்கும். அப்படி போனாலே இப்படி இருக்கு. 117 தொகுதியில நிக்கிறதுக்கு எடப்பாடி ஒத்துப்பாரா? வேற வழி? அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்னு அவருக்கு நினைப்பா? அப்படித்தானே சொல்றாரு. 44ல இருந்து 22க்கு வந்தவர் தானே, பாதிக்கு பாதி தானே இருக்கிறாரு. அப்போ அதுக்கு பாதி போதும், போடாம். அதுக்கு மேல என்ன நின்று அவர் என்ன பண்ண போறாப்புல? அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாப்ல அதிமுக. அவரு அதுக்கேற்ற செயல் எல்லாத்தையும் செய்யறாரு. அவர் இருந்தா என்ன, இல்லன்னா நம்ம அவரும் ஒத்துக்கிறது. அப்ப அதிமுகவுடைய கதை கழுது தெரிஞ்சு கட்டரும்பான கதையா. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.